2000 வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பீக்ல இருந்தது இந்த நியூமராலஜி. இந்த நியூமராலஜியோடைய மெயின் கர்த்தா யாருன்னா கைரோ. ஆனா இது எங்க இருந்து கத்துனாங்கன்னா நம்ம கிட்ட வந்துதான் கத்துட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்த சாரதி இந்த நியூமராலஜியை வச்சுட்டு பார்த்தான்னு கூப்பிடுறோ இல்ல சாரதின்னு கூப்பிடுறோ அதோடைய முழுமை பெறாது. நியூமராலஜிலேயே ஃபர்ஸ்ட் நம்பர் 8 சொல்லுவாங்க. ஆனா அந்த 8ஆம் நம்பர் 8ஆம் தேதி பிறந்த பையனுக்கு மகர லக்னக்காரனோ கும்ப லக்னக்காரனோ 8 தான் அவனுக்கு லக்கி நம்பர். எம்ஜி ராமச்சந்திரன் போட்டீங்கன்னா 41 வரும். சரி. எம்ஜிஆர் சொன்னீங்கன்னா 9 வரும். 5க்கு 9 சப்போர்ட். நினைக்கிறீங்க, அந்த நினைக்கிறது எழுதணும்ன்றீங்க, எழுதுறீங்க, மனசு வெளியில விட்டுறீங்க. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிரசன்ன ஜோதிடர் காமாட்சி உபாசகி டாக்டர் கீது வாட்ஸ் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த எபிசோடுகள்ல எல்லாம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம வெளியில எல்லாருமே பார்க்கலாம். அந்த கமெண்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முடிந்த அளவுக்கு மேடத்திட்ட இருந்து கேட்டு எவ்வளோ நல்ல தகவல்களை வாங்கி தர முடியும், எவ்வளோ பயனுள்ள விஷயங்களை கொடுக்க முடியும், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நம்மளுடைய நோக்கமாகவே இருக்குது. மேடம், இன்றைக்கும் பல கேள்விகள் இருக்குது, பல முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மேடம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பல பிரச்சனைகள், நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே பெரும்பாலான தீர்வுகள் நம்ம எளிமையாக கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை பாருங்கள், அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கும் அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எபிசோடாக தான் இந்த எபிசோடாக மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேடம், என்னோட பேரை நான் மாற்றிக்கிட்டா என்னுடைய லைஃப் மாறிடும் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நியூமராலஜி அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அந்த நியூமராலஜிங்கிறது என்ன, அது உண்மையிலேயே அதில் இப்போ நீங்கள் பிரசன்ன ஜோதிடத்தில் பல விஷயங்களுக்கு தீர்வு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் பாரம்பரிய ஜோதிடம் இருக்குது. இந்த நியூமராலஜிங்கிற ஜோதிடம் பிரிவு என்ன, ஆனால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் லைஃப்பில்? சார் இது 1984-85 இப்படி ஒரு நியூமராலஜி இருக்குன்னுட்டு ஜனங்களுக்கு ஆரம்ப காலம் தெரிய வந்த காலம். 90, 91, 98 வரைக்கும் 2000 வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பீக்ல இருந்தது இந்த நியூமராலஜி. இந்த நியூமராலஜியோடைய மெயின் கர்த்தா யாருன்னா கைரோ. ஆனா இது எங்க இருந்து கத்துனாங்கன்னா நம்ம கிட்ட வந்துதான் கத்துட்டு இருப்பாங்க. சரி. நம்ம கிட்ட இருக்கிற அந்த சக்தி தான் நியூமராலஜி, எண் கணிதம்னு சொல்லிட்டு. இது யாருக்குமே வெளியில தெரியாத, அவங்க நம்ம ஜாதகத்துல இந்த நட்சத்திரத்துக்கு இந்த எழுத்துள்ள பேர் வைக்கணும் சொல்லி இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் அது மாறி தாத்தா பேரு பாட்டி பேரு வச்சிருந்தாங்க. அதுவும் மாறி சுவாமி பேரு வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமும் மாறி சுவாமி பேரையும் பெட் நேமையும் வைக்க ஆரம்பிச்சாங்க. அது சுவாமி பேரு அது நாங்க நாமகரணத்தப்ப வச்சோம். ஆனா அவங்க இப்படிதான் நாங்க கூப்பிடுறோம் அன்னிட்டு மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 82ல இருந்து பிறந்தவங்க எல்லாம் நியூமராலஜி பார்த்து பேர் வச்சிருந்தாங்க. நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கிறதுன்னா பிறந்த குழந்தைக்கு வச்சோம்னா அது சக்சீட் ஆகும். ஏன்னா நம்மளுடைய செல்லுங்கள் எல்லாம் நம்மளுடைய 27 வயசு வரைக்கும் புதுப்பிச்சுட்டே இருக்கும். அப்போ அந்த எண்களும் அந்த பேரும் புதுப்பிக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்னு பார்த்த சாரதின்னு ஒரு நியூமராலஜி நம்ம பார்த்து வைக்கிறோம்னா அந்த முழு பேரையும் கூப்பிடணும் பார்த்த சாரதின்னு. நீங்க பார்த்த சாரதி இந்த நியூமராலஜியில வச்சுட்டு பார்த்தான்னு கூப்பிடுறோ இல்ல சாரதின்னு கூப்பிடுறோ அதோடைய முழுமை பெறாது. இன்னொன்னு ஆர்த்தின்னு இருக்கும். ஆர்த்தி ஸ்பெல்லிங் அப்படியே போட்டு ஆர்த்தின்னு கூப்பிடுவோம். AA, AAA எல்லாம் போட்டு ஆர்த்தின்னு வைக்கிறாங்க. ஆனா அந்த ப்ரொனன்சியேஷன்ல கூப்பிட மாட்டாங்க. ஒலியும்ன்றது அந்த காதுல கேக்குறது. இப்ப பார்த்தசாரதி அந்த பையனை பார்த்தசாரதின்னு கூப்பிடாத பார்த்தான்னு கூப்பிட்டான்னா அவன் பார்த்தசாரதின்னு கூப்பிட திரும்பி பார்க்க மாட்டான். அவனுக்கு பழகி அது இதுவாயிடும்.
அது பலிக்காது. இன்னொன்னு ஒரு அக்ஷரம் சேர்க்கறதுனால பலிக்காது. அதை கரெக்டா சூஸ் பண்ணி வைக்கணும். அந்த எண்ணெய் உங்களுக்கு எந்த பேர்ல வைக்கிறாங்களோ, ஒரு 6ஆம் தேதி பிறந்த பையன் அதெல்லாம் 24ல பேர் வைக்கலாம்னு சொல்லி போனோம்னா அங்க சுக்கிரன் வந்து அவனுக்கு நீச்சத்துல இருந்தா அந்த பேர் எடுப்படாது. ஓ சரி. நியூமராலஜிலேயே ஃபர்ஸ்ட் நம்பர் 8 சொல்லுவாங்க. ஆனா அந்த 8ஆம் நம்பர் 8ஆம் தேதி பிறந்த பையனுக்கு மகர லக்னக்காரனோ கும்ப லக்னக்காரனோ 8 தான் அவனுக்கு லக்கி நம்பர். ஸோ இது வந்து இதுக்குள்ள நிறைய பார்க்கணும், மூளை என்ன எடுக்கணும். நான் இதை வந்து ப்ராக்டிஸ் அவ்வளோ பண்ணலை, ஆனால் எனக்கு பேர் வச்சு கொடுக்க தெரியும். பிறந்த குழந்தைங்களுக்கு வைப்பேன், கம்பெனிக்கு பேர் வச்சு கொடுப்பேன். இவ்வளவு பேசுறீங்க. நம்ம கிளாக்குள்ளேயே ஒரு விஷயம் இருக்கு. ஓ, நம்ம கிளாக் அந்த டயல் 12 நம்பருக்குள்ள இப்ப அஃபர்மேஷன் நம்பர்னு எல்லாரும் சொல்றாங்க. 369 அஃபர்மேஷன். காலையில 3 வாட்டி, சாயந்தரம் 6 வாட்டி, நைட்டு 9 வாட்டி. கரெக்ட். அஃபர்மேஷன் எழுதினா நடக்கும். அந்த எண்ணம் சங்கல்பம் ஆழமா இருக்கணும். எனக்கு இப்போது 1,00,000 ரூபாய் வேணும்ட்டு 3 வாட்டி எழுதிட்டு, கிடைச்செடுத்துட்டு 6 வாட்டி எழுதிச்சுட்டு 9 வாட்டி வந்து கிடைச்சதுக்கு நன்றின்னு சொன்னா இது ஒரு எம்டினஸா தானே இருக்கு. உங்க எண்ணத்துக்குள்ளதானே இந்த 3 இருக்கு. அந்த எண்ணத்தை வலுப்படுத்தணும்னா பலம் வேணும், சங்கல்ப பலம் வேணும். அந்த சங்கல்ப பலத்தை எப்படி பெறதுன்றது ஒரு ட்ரிக்கியா ஒரு நியூமராலஜிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது ஜாம்பவான்கள் அதை எடுத்து கொடுப்பாங்க, அதுல ஷைன் ஆவாங்க. இப்போ நம்ம எம்ஜிஆரே சொல்லணும், எம்ஜி ராமச்சந்திரன் போட்டீங்கன்னா 41 வரும். சரி. எம்ஜிஆர் சொன்னீங்கன்னா 9 வரும். 5க்கு 9 சப்போர்ட். ஆனா அந்த 9க்கு எந்த ஆல்பாபெட்டுக்கு 9 வேல்யூபிள் இல்லை. ஏன்னா 9 வந்து செவ்வாவை குறிக்குது. செவ்வாய் பூமிக்காரங்க, அந்த பூமியில தான் நம்ம இருக்கோம். அதனால 9க்கு எந்த ஆல்பாபெட்டுக்கு 9 வேல்யூ கிடையாது. சரி. இதே நீங்க வந்து 41 × 9 போட்டீங்கன்னா 369 வரும். அஃபர்மேஷன் வந்துடுறதுல எம்ஜிஆர் சார் சாதிக்கிறது யார் சாதிச்சிட்டாங்க. அப்ப அந்த காலத்துல அந்த எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லி 41ல பேர் வச்சது. அதே மாதிரி எம்ஜிஆர் 9ல வரும். அவருடைய கார்டு நம்பர் 7 குறிக்கும். நியூமராலஜிக் நம்பரை சைட்ல வச்சு நம்மளுடைய இந்து மதத்து பிரகாரமே 3 இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. 6 நம்ம காலங்கள், இலவுதர் காலம், பனிக்காலம், மழைக்காலம், இது 6 காலம். நவ கோள்கள், நவ கிரகங்கள் இததான் குறிக்குது. 3, 6, 9. இப்ப கிளாக்ல வந்து 12, 3, 6, 9 இருக்கா? 1, 2 கூட்டினா 3 வருதா? இந்த 3 1 2 + 3 கூட்டினா 6 வருதா? ஓகே, இந்த 6 அந்த 3 கூட்டினா 9 வருதா? இந்த நடுவுல இருக்க என்னன்னா 3, 6, 9க்குள்ளேயே இருக்கும் பாருங்க. 12க்கு அப்புறம் 1 o'clock 2 o'clock 1 + 2 3. இங்க வந்து 4 + 5 3க்கு அப்புறம் 4 + 5 9. 7 + 8 எவ்வளவு வருது உங்களுக்கு? 15. 6. திருப்பி 9க்கு அப்புறம் போங்க, 10 11. 10 + 11 21. 3 வருதா? இதுதான் காலம், இதுதான் நியூமராலஜி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி உள்ள எடுத்து பார்க்கணும். ஓகே ஓகே. அஃபர்மேஷன் போடுறதுக்கு சங்கல்பம் பலமா இருக்கும். அஃபர்மேஷன் கரெக்ட். காலையில ஒரு 3 முறை ஒரு மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணுங்க. 3 minutes தான் நடக்கும். அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை சொல்லி தியானம் பண்ணுங்க. புரியுது. நினைக்கிறீங்க, அந்த நினைக்கிறது எழுதணும்ன்றீங்க, எழுதுறீங்க, மனசு வெளியில விட்டுறீங்க. அப்பதான் காரியம் நடக்க மாட்டேன். புரியுது புரியுது. அதுக்குதான் நம்ம பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, கோவிலுக்கு போகணும், சுவாமிக்கு செய்யணும், இது 48 நாள் நீ வந்து எடுத்து பண்ணி நடுவுல விட்டுட்டன்னா தப்பு, அது நெகட்டிவா நமக்கு எதான வந்து சேரும்ட்டு ஒரு பயத்தை கலந்து வச்சாங்க. புரியுது. நம்மள சரிவர லைன்ல கொண்டு வர்றதுக்கு தான். புரியுது. இல்ல நீங்க எழுதுங்கன்னா அந்த நேரத்துல எனக்கு வேற ஒரு டென்ஷன் எதான வந்ததுன்னா அந்த டென்ஷனோட இந்த அஃபர்மேஷன் எழுதுவோம். அப்ப அது உள்ள இருக்கிற
உள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க? புரியுது. மந்திரங்கள் கூட மனசார சொன்னா பல அதிகம். வாய் விட்டு சொல்றதுக்கு பதிலா மனதுல சொன்ன வலு அதிகம். அதெல்லாம் பிராக்டிஸ்க்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்ல, எல்லா நாளுமே நல்லா இருக்கும். சூப்பர் 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 மேடம். ரொம்ப ரொம்ப அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இந்த நியூமராலஜிங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒருவேளை நாம் இப்படி பண்ணினா அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாமே இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு விஷயங்கிறது வந்து அந்த சங்கல்பம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கீங்க. மனதளவில் நம்ம அதை என்ன பண்ணணும், உறுதியாக நம்ம நம்பணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேடத்துக்கிட்ட பர்டிகுலராக ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்போ மேடத்தை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறப்போ கட்டாயம் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். மேடம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி மேடம். நன்றி.